Hi, welcome back to Midterm Structures. TNPSல பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இந்த கம்மிங் 20th பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மே 20. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிகிரி லெவலுக்கு. டிப்ளமோ லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த ஜேடிஒய் எக்ஸாமினேஷனுக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அனலைஸ். ஓகேங்களா, இது ஓரளவு டஃப்பான சப்ஜெக்ட் தான். ஸ்ட்ரக்சர் அனலைஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சில தியரி கொஸ்டின்ஸுமே ஒரு 10 மார்க்ஸ் 20 கொஸ்டின்ஸில் 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதில் டேரக்ட் கொஸ்டின், சில கான்செப்ட், ஃபார்முலா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 7 to 10 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக கேட்கறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால ஸ்ட்ரக்சர் அனலைஸை பொறுத்தவரையும் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டாபிக் 7 டாபிக் தான் இருக்குது. ஓகேங்களா, டிட்டர்மினன்சி, இன்டிட்டர்மினன்சி. ஓகேங்களா, இது ஒரு டாபிக். அந்த சப்போர்ட் இது ரியாக்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் 2D லெவலு 3D லெவலு. ஓகே, டிட்டர்மின் ஸ்ட்ரக்சரா இன்டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர்ஸா அப்படிங்கிறத பற்றி சம் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் அந்த மேக்ஸிமம் இதில் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதேமாரி இந்த டைப்லாஜி ஸ்ட்ரக்சரில் பீம், ஸ்ட்ரெஸ், ஃப்ரேமு, அதில் ஸ்டாட்டிக் ஓகேங்களா என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா, ஃப்ரேம்க்கு இந்த இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, ட்ரெஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அதே தான். ட்ரெஸ்ல மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2D இந்த இதுல இருந்து வரும். ஓகேங்களா, ட்ரெஸ்ஸஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைண்ட் அண்ட் இன்டிட்டர்மைண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படிம்பாங்க. ஓகேங்க, ஐஎல்டி அப்படிம்பாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே அந்த வேல்யூஸ். ஓகேங்களா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராமில் இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ வரும், அதுக்கான டயக்ராம் எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம் அந்த இதுதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 22 பேஜஸ் இருக்குங்க. ஸ்ட்ரக்சர் அனலைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேஜஸ் இருக்கும். இந்த 22 பேஜஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ், ஸ்ட்ரென்த் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒன்றுமே பெருசாலாம் நம்ம கேட்கவே முடியாது. ஓகேங்களா, ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா, அதான் 1 or 2 மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு ஆல்ரெடி இதான் நம்ம கேட்கணும்னு இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால் இந்த 22 பேஜஸை நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனலிசிஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 மார்க் நான் மினிமம் சொல்கிறது. ஓகேங்களா, உங்களோட லக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டாங்கன்னா 20 மார்க் பொறுமையாக எடுக்கலாம். ஓகே, அந்த ஃபார்முலா தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. இதில் வச்சு நம்ம ப்ராப்ளம்லாம் கேட்கறது கிடையாது. ஃபார்முலா சம் வேல்யூஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதான் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ரொம்ப பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சஸ். ஓகேங்களா, ஆர்ச்சஸில் உங்களுக்கே தெரியும் 2D 2 ஹிஞ்சுடு ஆர்ச்சு, 3 ஹிஞ்சுடு ஆர்ச்சு, அதிலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டு இந்த மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ வேல்யூ. ஓகேங்களா, அந்த 3 ஹிஞ்சுடு ஆர்ச்சுன்னு இருக்குன்னா த த்ரஸ்ட் ரேடியல் சியரு, அதுக்கான ஃபார்முலா மூமெண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷனு, எவ்வளோ லென்த்து, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் 2 ஹிஞ்சுடு ஆர்ச்சஸ்க்கு. ஓகேங்களா, அதனால் ஆர்ட்ஸ்ன்னு எடுத்துங்க அந்த இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனலைஸ். நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் சப்ஜெக்ட் எடுத்து பாருங்களேன், இவ்வளோ தான் இருக்குங்க. ஓகே, பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரக்சர் அனலைஸ் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கோம். 22 பேஜஸாக அப்படி ஓரளவு ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். சில இதை நீங்கள் மக்கப் பண்ணாலும் சரி, ஏன்னா நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது. முடிஞ்சளவு கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாஸை மெமரி பண்ணுங்கள். ஓகே, மெமரி பண்ணிங்கனாவே ஓரளவு இன்னைக்கு ஒரு 2 or 3 டேஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபார்முலா மெமரி ஆகிடும். ஓகேங்களா, இது மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் அந்த இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலமே வரும். ஓகேங்களா, இந்த காலமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட இருக்கும். நம்ம இதில் மேட்ரிக்ஸ் மெத்தடுமே இருக்குது. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் அனலைஸில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட். ஓகேங்களா, இந்த 22 பேஜஸ் படித்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு என்றைக்குமே சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. நாங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸு, ரொம்ப அட்வான்ஸ்டு த கொஸ்டின் பேங்க்கு, ஓகேங்களா, இந்த ஒர்க் ஷீட்டு, மேட்ச் த ஃபாலோவிங். எங்களோட கொஸ்டினை பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின் இருக்கும், த சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இருக்கும், மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேட்டர்னே இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம டெரைவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதேமாரி தான் லாஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதேமாரி தான் இது ஒரு 19 பேஜஸ் அரௌண்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேட்டர்ன். இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, அட்வான்ஸ்டு த கொஸ்டின் பேக்கில் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏன் இப்படி கொடுக்குறாங்கிறத சொல்லிடுறேன். சில பேர் கேட்டாங்க, ஓகேங்களா, கீழே மட்டும் ஆன்சர் கீழே இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதால எங்களுக்கு டேரெக்டாக அங்கே தான் போகுது அப்படின்ட்டு. அதனால் ஒரு இதுக்கு மட்டும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த கொஸ்டின் பேங்க் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். இது என்னன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து செக்ஷன் வைஸாக ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேஷன் கொஸ்டின் எடுத்துருக்கும். ஓகேங்களா, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்சர், கீ அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, லாஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கேயே கொடுத்துருக்கோம். சில இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எடுத்துருக்கோம். ஓகேங்களா, எது உங்களுக்கு சூட்டபுள்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிடுவோம். சில பேருக்கு டேரெக்டாக ஆன்சர் அங்கேயே பிக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் ஆன்சர் லாஸ்ட்டாக வைங்க, நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், நான் எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில எக்ஸ்பிளனேஷனுமே இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டைரக்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அடுத்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா த மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதான் பிக் தி ஃபாலோயிங் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதில் வந்து எதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்கலி த டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வாட் ஆர் த அசம்ஷன், இதில் என்னென்ன அசம்ஷன்லாம் கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஃபாலோயிங் கண்டிஷனில் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதுறப்ப உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின் 200 கொஸ்டின் இருக்குன்னா அதில் 10 to 15%. ஓகேங்களா, அப்போ 20 to 25 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இதில் கொடுத்துட்டு இதில் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், இதில் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரே ஃபார்முலாவாக இருக்கும். ஓகேங்களா, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி கரெக்ட் ஆன்சர் சில இதில் 1 கூட இருக்கும், இல்லை சில இது 2 கூட இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா, நீங்கள் என்ன நினச்சிங்க, மேட்ச் த ஃபாலோயிங் யூனிட்டுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மினிமம் 1 கேட்குறாங்க, இல்லைனா 2-3 கேட்குறாங்க. இந்த மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வரையும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு சாப்டருக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங்ல கொஸ்டின் ஓரளவு ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு இதை ஆன்சர் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னாலும் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக எழுதிடலாம். அதனால இந்த மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸும் நம்ம டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு. ஓகேங்களா, இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் தாங்க எல்லாத்துக்குமே இதாகிறது. படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்கும். கொஸ்டினை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக பிக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா, போத் ஆர் ஏ அண்ட் ஆர் ட்ரூவாக இருக்கும். சில இது பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறப்பே ஃபால்ஸாக தெரியும். சில இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், பட் கொடுத்துருக்கிறது ஏ வந்து கரெக்டாக இருக்கும், பட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதை கேட்கறதுக்கான அந்த பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகம். ஓகேங்களா, அதனால இதாங்க அட்வான்ஸ் கொஸ்டின் பேங்க் இந்த ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் இனிமேல் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா May 20th அப்புறம். ஓகேங்களா, நாங்கள் மேக்ஸிமம் எங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். டிகிரினா டிகிரி லெவலுக்கு கொஸ்டின்ஸ் எடுப்போம், டிகிரி லெவலில் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி டிப்ளமோனா டிப்ளமோ கேட்டகரிக்கு மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸை மைண்டில் வச்சு தான் அந்த கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஓகேங்களா, அது இன்ஜினியரிங் லெவலுக்கு இருக்காது, டிப்ளமோ லெவலுக்கு தான் பேசிக். இந்த பேசிக்கில் சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பேசிக்லி. ஓகேங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஐடிஐ லெவல் அப்படின்னா ஐடிஐ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் வச்சு தான் கொஸ்டின் எடுக்கும். ஓகே, அவங்களுக்கு நம்ம இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் எடுத்தாலுமே அது வேஸ்ட்டு, ரொம்ப அட்வான்ஸாக படிக்கிறது அவங்களுக்கு இதாக இருக்கும். ஓகேங்களா, அதனால நம்ம ப்ரீவியஸாக நம்ம டெஸ்ட் பேட்சில் நிறைய பேர் எழுத உங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன ஸ்டாண்டர்டு, டிகிரினா அந்த லெவலுக்கு தான், டிப்ளமோனா அந்த லெவலுக்கு தான், ஐடிஐனா அந்த லெவலுக்கு தான் எடுக்கும். ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ரக்சரல் அனலைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வருது. நம்ம டிகிரி லெவலுக்கும் இதே யூனிட் தான் இருக்குது, டிப்ளமோ லெவலுக்கும் இதே யூனிட் தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் டிகிரி அண்ட் டிப்ளமோன்னு போட்டிருக்கோம், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதனால முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் எல்லாம் அதே தான் இருக்கும், இதே கண்டென்ட் தான் இருக்கும். இதில் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த சேஞ்ச் ஆகும். நேச்சர் ஆஃப் கொஸ்டின் இதில் கொஞ்சம் ஹை லெவலில் மீடியம் லெவலில் கேட்பாங்க. நம்ம டிப்ளமோ லெவல் ஜேடிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக் லெவலில் கேட்பாங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அதனால் இந்த ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் அனலைஸோட இந்த மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுக்கான இந்த கொஸ்டின்ஸ் பேங்க் வித் ஒர்க் ஷீட்டுமே கொடுத்துருக்கோம், அதுக்கு ஆன்சருமே கீழே இருக்குது பார்த்துங்க. இதை ஆன்சர் இப்போ தெரியல அப்படின்னா டேரெக்டாக இந்த 22 பேஜில் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த நம்ம நோட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல, இந்த நோட்ஸுக்குள்ளே தாங்க இருக்குது, வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் எல்லாமே ஆன்சர் நாங்கள் கொடுத்துருக்கோம்,
உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரில அப்படின்னா நீங்கள் நோட்ஸை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2-3 ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, 2-3 கொஸ்டின் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேரலாக மெமரி ஆகிட்டே வரும். டேரெக்டாக கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுக்கு மட்டும் தான் ஆன்சர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால இதுக்கான உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணி எழுதுறப்ப இன்னமும் 2 or 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ எக்ஸாம் எழுதுறப்ப சில பேருக்குலாம் ஞாபகம் வரும், இந்த பேஜில் லாஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஞாபகம் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் படிக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு மைண்டில் ரீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, எந்த பேஜில் கார்னரில் இருந்துச்சா, சென்டரில் இருந்துச்சா, இல்லை எண்டில் இருந்துச்சா அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா, அதனால் ஸ்ட்ரக்சர் அனலைஸை பொறுத்த வரைங்க ஜேடிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம நார்மலாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் டிகிரி லெவலுக்காக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரக்சர் அனலைஸை பொறுத்தவரை இதாங்க டாப்பிக்கே. நீங்கள் வேணால் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த டாபிக் தாங்க, இதை தவிர வேறு எது எக்ஸஸாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த கொஸ்டின்ஸ் பேங்கில் எல்லா டைப்பும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது, மல்டிபிள் ஆன்சர், மேட்ச் தான் ஃபாலோவிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் பிக் பண்ணி இல்லைனா இந்த உலக்கு என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இதுக்கு ஏன் நான் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் அடுத்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறப்ப இந்தமாதிரி ரேஞ்சில் தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மார்க் டெஸ்ட் மாரி தான். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு இந்த லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் பேஜ் நம்பர்லாம் போட்டு எல்லாமே பக்கவாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், இது நாங்கள் ஓரளவு கொஸ்டின் அரைவ் பண்ணோம், இவ்வளோ கொஸ்டின்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது இந்த மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நிறையா பார்த்து ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா, இதேமாரி இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சப்ஜெக்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஏஇ ஓகேங்களா டிகிரி லெவலுக்கு நமக்கு எக்ஸாமினேஷன் May 20 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் July 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா, அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 60 to 75 days தான் இருக்குது. ஓகேங்களா, நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன், ஓகேங்களா, ஜூலை, ஓகே, August 3 எக்ஸாம் நினைக்கிறேன், சாரி August 3. அப்போ இதில் ஒரு 60 டேஸு, இதில் 20 அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 10 டேஸ், ஒரு 70 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுறதுக்கான பாருங்கள். ஓகே, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த மாரி அப்படிங்கிறது மெட்டீரியல்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட்டு வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, சில பேர் மெட்டீரியல்ஸே கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, மெட்டீரியல்ஸை ஒன் சைட் கலெக்ட் பண்ணாலும் இருக்கிற மெட்டீரியல்ஸை நீங்கள் பேரலாக படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே, அப்போ ஃப்ரீ டைமில் ஓகே வேறு மெட்டீரியல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். நான் எல்லா மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணிட்டு தான் படிப்போம் அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் கொஞ்சம் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதில் வேறு சப்ஜெக்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.